செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நட போறோம். குடி நோண்டி கொடுக்க அத்தை செடி நடுறாங்க. ஜஷிதா செடி எடுத்து கொடுக்குறாரு. பத்தியா இல்லையா? ஆயாளி செடி எடுத்து கொடுக்குறாரு. பாய். ஜாலியா கிளம்புறாருப்பா ஸ்கூலுக்கு. பட்டம் பட்டம் புலி அண்ணாச்சி நடந்து வர்றாரு அவரு. என்னன்னா நம்ம பின்னாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா வேலிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. சோ அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா வேலிலாம் அடிச்சிட்டு களைலாம் கொத்தி வச்சுன்னா வச்சுக்கோங்க ஈவினிங்கா செடி நடுறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ நம்ம தோட்டத்தை சரி பண்ண போறோம். தோட்ட வேலை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போற ஆளை போற தோட்ட வேலை பார்க்க ஊடி போட்டுன்னு ஷூ போட்டுன்னு இப்ப அவர்தான் அந்த சைடு வருவேன் நானு. நான் அந்தாண்ட பார்க்க போறேன். முன்னாடி சுத்தமா வேலி இல்லாம இருந்தது. இப்ப எல்லாமே வேலி போட்டாரு. அப்ப தென்னமூச்சி சொல்லி வச்சிருக்காரு. தென்னை மாட்டை தான். இது ஏன்பா வெட்டாதே போட்டுருக்கீங்க? என்னம்மா அப்பா அடுத்து நோண்டி போடணும். எப்படி நோண்டுறது பேபி? வாழை மரம் எல்லாம் உடஞ்சி வந்ததுல மறுபடியும் எல்லாம் முளைச்சிருச்சு. ஆமா பில்லி புடுங்குறாரு அவரு. அதேதான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. பில்லி புடுங்குறாங்களா அவங்க வந்து சரி. இதான் அந்த பக்கம் அந்த கிட்டி பிடிக்கிறவரா? சரி சரி. என்னம்மா ஜஷிதா என்ன பண்றாங்க? தாத்தா என்ன பண்றாரு? வேலி அடிக்கிறோமா செடி நடந்துச்சு. சிரிக்கிறாரு. ஆமா மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. மாத்தி மாத்தி வை சங்கீதா. வேலி கட்டுறவர் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. இப்படி தரல சங்கீதா நீட்டா இருக்குண்ணா. ஜஷிதா வேலி அந்த கழி நட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கீத்து வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அது மாதிரி கிட்டி போட்டோன்னா அது சரியா தான் இருக்கும். காஞ்சாலுமே ஆடாது, சரியாது, அப்படியே அகலமாவே இருக்கும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வேலி கட்டிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. வேலி கட்டிட்டு புடவை வந்து பார்த்தோன்னா கோர்வை மாதிரி மரப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கட்டியாச்சு. கட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீத்து சொறி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அடர்த்தி அழகாக இருக்குது. அப்போ வந்து களை கொத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வேலையை வந்து பார்த்தோன்னா இந்த பில்லுலாம் நிறையா இருக்குது. களை கொத்திட்டு இருக்காரு. நான் கொத்துறேன்ப்பா இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தோன்னா களை கொத்துறாங்க. ஜஸ்விதா வந்து பில்லு எடுக்கிறாரு மாட்டுக்கு. பில்லு எடுக்கிறியம்மா மாட்டுக்கு? எடு நிறைய பில்லு எடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக கொத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா வந்து நான் வாங்கி களை கொத்துறேன்னு கொத்துறாங்க. அம்மா தான் ஆழமாக களை கொத்திருக்காங்க. அவர் பார் பில்லு எடுத்து வைக்கிறாரு மாட்டுக்கு. எடு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிவிட்டு இந்த தடவை செடி வைக்கிறோம். மிளகா வந்து பறிக்கிறோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அறுத்து விட்றாரு. ஏன்னா ரொம்ப நிழலாக இருக்குது இது. ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து வெயில் அடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணுறோம். நல்ல இலையெல்லாம் வந்து வெட்டித்தாப்பா. மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம் இலையில. நிறைய சின்ன இலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக தலைவாழை இலை. என்ன வேகமாக வேலை நடக்குது போல இருக்குதே. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டீங்க. ஆமாம் அப்புறம் ஈவினிங் செடி நடணும்ல சாயங்காலம். அதனால தான் வந்து களைலாம் கொத்தி வச்சா மண்ணு கொஞ்சம் ஈரம் நல்லா இருக்கும். அதனால ஃபுல்லாக களை கொத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் சூப்பராக போட்டாச்சு. இந்த வாழைக்கண்ணு எல்லாமே அறுத்து போட்டாச்சு. சரி இந்த கொஞ்சம் வந்து களை கொத்திட்டுனா சாயங்காலம் சூப்பராக செடி நட்டுடலாம். அந்த செடி நட்டாகணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கண்டிப்பா அது காய்க்க வரைக்கும் விடக்கூடாது தடை. ஆனா பட்டம் இல்லாத விற்கிறாங்க, வித்துக்கு தானே இருக்காங்க செடிலாம். கண்டிப்பா மிளகா வரும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். வரும் அவர் பேர் உள்ள உள்ள இருந்து தாத்தா என்னமா தாத்தா
அவரு தாத்தா கிட்ட தான் போகணும்னு கிடையாது. ஆயா வந்து பைத்தியம் ஆயாவும் பைத்தியம்ன்றா, அப்பா பைத்தியம்ன்றா, அம்மாவும் பைத்தியம் சொல்றா. ஆனா தாத்தாவை பைத்தியம் சொல்லுனா நோ வேணான்றாரு. கரெக்டா தாத்தா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டி, தாத்தாவை பைத்தியம் சொல்லுனா வேணான்றாரு. தாத்தா வந்து இல்ல தாத்தா இங்க இல்லடி, இப்ப தாத்தாவை பைத்தியம் சொல்லுன்னு சொன்னா ஆஹா நோன்றாரு. அவர் தாத்தா அவருதான் முக்காவாசி தாத்தா பைத்தியமா இருக்கிறாரு. அதனாலதான் எல்லாரையும் பைத்தியம்ன்றாரு, தாத்தாவை மட்டும் பைத்தியம் சொல்ல மாட்டாரு. சிரிக்கிறியா ஜெசிதா? எட்டி பாரு, ஒளிஞ்சிருந்து வல்லாரு. சரி வெட்டு வெட்டு வெட்டு. மர்மம் என்னப்பா கூட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்த்து விறுவிறுக்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்கேன். நைட்டு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டதுக்கு காலையில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாரு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா களை கொத்தியாச்சு. ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் போய் ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மிளகாய் செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நட போகிறோம். மிளகாய் செடியும் தக்காளி செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் செடி பொறிமா நட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மிளகான்னு சொன்னாரு. இது வந்து பாத்தீங்கன்னா குண்டு மிளகா, குண்டா இருக்குல்ல குண்டு மிளகா செடி. இது வந்து 80 ரூபாய், இது 50 ரூபாய், இது 30 ரூபாய் 20 ரூபாய் தக்காளி செடி. ஸோ தக்காளி செடி வாங்கி வந்திருக்கோம். இப்போ ஃபுல்லா நட்டுடலாம். இங்க பாத்தியா டிசம்பர் பூவை? டிசம்பர் மாசம் வந்தானே டிசம்பர் பூ பூத்துச்சு போல. டிசம்பர் போய் ஜனவரியே வந்துச்சு, இப்பதான் பூ பூக்குது. அரும்பு நிறைய வைக்குதுங்க பாருங்க. ஆமா காலைல பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன் நானு. நிறைய அரும்பு இந்த சைடு ஃபுல்லாவே அரும்பு வைக்கும். இது ஃபுல்லாவே அரும்பு தான். நல்ல பூ கலர் சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் பூ அஜந்தா கலர். சரி சோ தண்ணி வந்து அம்மா பிடிக்கிறாங்க. அப்படியே தண்ணி பாசனம்னு வச்சுக்கேன், டக்கு டக்குன்னு லைனா நட்டுறலாம். தக்காளி செடி வந்து இந்த வேலி ஓரமா நடுறது. வேலியில பெருசான வேலில வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டுடலாம். நிறைய அப்படியே கொடி மாதிரி போய் காய்க்கும். அதனால இது ஓரம் நடுறது தக்காளி செடி. மத்தெல்லாம் அப்படி இந்த வருஷம் 2வது தடவை நடுறோம் சங்கீதா நம்ம. கரெக்டா? மழை வந்து வெள்ளம் வந்து எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. இதெல்லாம் போறோம் பச்சை செடி தான். நீ குடி நோண்டி கொடுக்க அத்தை செடி நடுறாங்க. ஜெசிதா செடி எடுத்து கொடுக்குறாரு. பத்தியா இல்லையா? ஆயாக்கு செடி எடுத்து கொடுக்குறாரு. ஆமா ஆமா ஜெசிதா குட் கேர்ள். இன்னைக்கு நட்டு முடிச்சிருவோம். பிளான் பண்ணிருக்கோம். இங்கதான் வந்து களை கொத்திட்டே இருக்கும். சார் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. தண்ணி பாஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து நம்ம நட்டுடலாம். ஈஸியா நட்டுடலாம். காஞ்சிருக்கிறதுனால களை கொத்தி தண்ணி ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா நட்டுட்டு இருக்கோம். அப்படியே ஒரு நேர் போடுவோம். இந்த தடவை காய் காய்க்குதான்னு பாப்போம். இதோட நம்ம 3வது தடவை, இதுக்கு முன்னாடி தடவை நான் வச்சதுமே காய் பிடிக்கலாம். செடி வந்து டெவலப் ஆகல. அதுக்கப்புறம் 2வது தடவை வச்சது பச்சை பிடிச்சி பெருசா கூட அவ்வளவு பூ கூட வைக்கல. அதுக்குள்ள வந்து பாழாயிடுச்சு. இப்ப இது 3வது தடவை நட்டு இருக்கோம். இந்த தடவை காய் காய்க்குதான்னு பாப்போம். காய் காய்ச்சதுன்னா ஜெசிதாவை பறிக்க விடுவோம். ஆமா சரி, அதான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஜெசிதா வந்து எப்படியாவது செடியை பார்த்து அதை பறிச்சு என்ஜாய் பண்ணுவான்னு ஒரு ஃபீலிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் விடாத செடி வாங்கி நட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க பாப்போம் இந்த காய் காய்க்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாக்கலாம். சங்கீதா செடி நடுற மாதிரி ஆக்டிங் தான் போடுறாரு போல. இது அது ஃபுல்லா நான் தான் பள்ள வெட்டி கொடுத்தேன், தண்ணி ஊத்தினேன். அம்மா நட்டுன்னு வந்தாங்க. சரி சேராதான் இருக்குது. அதனால தான் தண்ணி ஊத்தாம நின்றுட்டு இருக்கேன். இது ஃபுல்லா செடி நட்டாச்சு லைனா. ஆமா ஃபுல்லா வந்து நட்டாச்சு. இப்ப அப்பாவுமே வந்து நட்டுட்டு இருக்காரு. மாடு ஓட்டின்னு வந்துட்டு பால் கறந்துட்டு மறுபடியும் செடி நட வந்தாரு. ஃபுல்லா நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் செடி வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி தக்காளி செடி ஃபுல்லா நட்டாச்சு. கத்திரி செடி மட்டும் இருக்கு. அது இந்த பக்கம் நடலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா செடி நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து பாக்கலாம் செடியெல்லாம் வந்து வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா 15 நாள் இதெல்லாம் பொங்கலுக்கு. ஸோ பொங்கலுக்கு எப்படி இருந்தாலும் மாட்டு பொங்கலுக்கு வருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போய் பாக்குறோம் வளர்ந்துருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் அங்க வளரலன்னா நான் செடியை வைக்க மாட்டேன்ப்பா. எத்தனை தடவை அங்க வச்சு ஏமாந்து போத்தா இருக்குது.
இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டிராக்டர் கூட்டிட்டு வந்து நல்லா ஓட்டிடணும். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நடணும். ஏன்னா ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு அந்த மண்ணு. ஸோ அது படிஞ்சு சரி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வேலிலாம் அடிச்சு செடி ஃபுல்லாக வந்து நட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து செடி வளர்ந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஊருக்கு வரும்போது வந்து அப்டேட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வரும்போதே கலர் கோலம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லையா. ஸோ அதனால கோலம் போடலாம்னு சொல்லிட்டு காலையிலே அம்மாவும் நானும் வந்துருந்தோம். எப்பயுமே நான் தான் கோலம் போடுறேன் இல்லையா. சின்னதாக நான் பூ கோலம் தான் போடுவேன். அம்மா வந்து தடவை கோலம் போட சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நிறைய சிக்கு கோலம் வந்து தெரியும். ஆனால் பூ கோலம் ஏதாவது தெரிஞ்சால் போடுமான்னா அவங்க ஒரு 11 புள்ளியில் வந்து எனக்கு ஒரு கோலம் தெரியும் நான் போடுறேன்னு சொல்லிட்டு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோலேயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இது மாதிரி யாரும் வாய்ஸ் ஓவரே கொடுத்ததே இல்லை சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சிருந்தீங்க. எப்படி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக புள்ளி வச்சுருந்தாங்க. பேபி என்னை கலாச்சிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ புள்ளி வச்சா கோணலாம் போவோம், அத்தை இவ்வளோ அழகாக வைக்கிறாங்க போல சொல்லிட்டு கலாச்சிட்டே இருந்தார். அப்படியே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா வந்து அழகாக புள்ளிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. புள்ளி வச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூண்டு கோலம் மாதிரி போட்டுருந்தாங்க. அம்மா வந்து ஒரு டிசைன் போட்டதும் நான் கலர் கலர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தா கலர் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் மாவே இல்லை, ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது. ஸோ எப்படி அது கலர் வந்து கொடுக்குறதுனே தெரியல. கலர் கொடுக்கவே வரவே இல்லை. ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் கலர் கோலமாவு போடலாம்னு சொல்லிட்டு கோலமாவு பொடி வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோலமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த கலரே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காகவே வரவே இல்லை. அது மட்டும் இல்லை மண் தரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கு இல்லையா. அது போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா அழகாக இருக்காது சொல்லிட்டு நான் கலர் போடத்தை விட்டுட்டேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கலர் போட தேவை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து கோலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கோலம் கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து லைட்டாக அந்த டிசைன் வந்து நான் அப்படியே வந்து கொடுத்தேன் கோலமாவிலே. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது அப்புறம் கோடு போடுறதுன்னு சொல்லிட்டு என்னோட கை வரிசையை வந்து காட்டிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கை வண்ணத்தை தான் காட்ட முடியல, கை வரிசையாவது காட்டலாம் சொல்லி கலாச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போட்ட கோலத்தில் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே கிறுக்கி விட்டேன். கலர் கோலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக மழமன்னு இருக்குது. அதில் எண்ணெய் வந்து கலக்கலாம், அது எப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. ஸோ ஃபைனலாக இந்த கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா தாத்தா ட்ரூவாக்கு வராரா? ஊருக்கு போலாம் வாங்கன்னு கூட்டா ஓகே சொல்லிட்டாரு. இங்க இருக்கிற அம்மான்னு கேட்டா வரமாட்டா இருக்க மாட்டா சொல்லிட்டா. ஆனா நம்ம ஊருக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவும் கூட்டம் போனோம். முன்னாடி தாத்தா கரை சொல்றாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு வந்தோம், ஜாலியா வந்து பாத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போலாமா? பாய். இவர் தான் தாத்தா தாத்தான்றாரு. இங்கே இராமா, நான் அம்மா பொங்கலுக்கு வந்து உன்னை கூட்டின்னு போறேன். இங்க இருக்கிறியா தாத்தா ஐயா கூட? தெளிவா தாத்தாவை கூட்டினுக்கிறாரு. நீ மட்டும் தான் இப்ப இங்க இருக்கணும். அவர் தாத்தா கூட்டினுக்கிறாரு. எப்படிமா இந்த வண்டியில நம்ம எல்லாரும் போக முடியா? பாய் சொல், பாய் சொல். வா வா வா. ரோட்ல போய் ஏறிக்கா, ரோட்ல போய் வண்டியில ஏறிக்கும். தாத்தா கை விடவே மாட்டாரு இவரு. ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இன்னைக்கு லெமன் சாதம் வந்து கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதம் ஆமா, லெமன் சாதம் கிண்டிட்டு ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கா. 2 காடை முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கா. அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து லஞ்ச். என்னம்மா சரி, இது என்னம்மா இது? வந்து பாத்தீங்கன்னா புக் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன பண்றேன்னு பாருங்க. என்னம்மா படிக்கிற? என்னம்மா அது? ஆப்பிள், பால், மாம். இது என்னம்மா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியுது அதான் சொல்றேன். என்னம்மா இது? இது இங்க பாரு, நம்ம கை காட்டு சொல்லு. யானையா? யானின்னு இதுமா அது நம்ம திராட்சை, ஆப்பிள், பால், மாடு, நாய்,
நாய் சொல்லு. டாக். நாய். நாயெல்லாம் சொல்ல மாட்டா, ஒவ்வொ தான் சொல்லுவா. சொல்லு டாக். ஒவ்வொவா. செந்த சேடா. இது என்னது? யானை. யானை. யானி. மீன். திராட்சை. கோழி. கோழி. கொக்கோ. கோழி சொல்லு. கோழி. கொக்கோ. கோழி சொல்லு. கோழி சொல்லுமா? சொல்லுமா, கோழி சொல்லு. ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ்ல சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இங்கிலீஷ்ல வந்து சொல்றேன். தமிழ்ல நான் ஒன்று சொன்னா அவளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்றேன். அவளுக்கு தெரிஞ்சது சொன்னா ஆமா. கோழி சொன்னா கொக்கோன்னுவா, அப்புறம் நாய் சொன்னா ஒவ்வொன்னு சொல்றா. பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா மியாவ் மியாவ். இது என்னமா? இது என்னமா? கார். கார். ஜீப். ஜீப். காரா. ஐஸ்கிரீம். பட்டம். பாத்தியா? தெளிவா சொல்ற. அழகா. மாம்பழம். இது என்ன? நட்ஸ். அது தெரியாது. ஆந்தை. அண்ணாச்சி. ரோஸ். ரோஜா. ரோஜா. ராணி. இது என்னதுமா? புலி. ஷூ. எல்லாமே சொல்றா. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம். குடை. குடை. வடை. வடை இல்லடி, குடை. அது தெரியும், அவளுக்கு எதுக்குலாம் தெரியும். அவளே வந்து பாத்தீங்கன்னா புக் வச்சுட்டு அவளை திருப்பி ABCD-லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறா. என்னமா? மியா மியாவா? மியா மியாவா? பூனைடி. பூனை வந்து மியா மியாவும். அவருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன கத்து வச்சுருக்காரு அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றா. இதுக்கப்புறம் வந்து அது இங்கிலீஷ்ல எல்லாம் பொறுமையா சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு பேக் பண்ணி அனுப்பிடலாம். பாப்பா கிளம்பிட்டியா ஸ்கூலுக்கு? ஜெஷிதாமா கிளம்பு போலாமா? பாய் சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டாரு. என்னம்மா ஜெஷிதா? அம்மாக்கு பாய் சொல்லு. பாய். பாய். சரி. முத்தா வேற கொடுக்குறாரு. ஜாலியா கிளம்புறாருப்பா ஸ்கூலுக்கு. அவ இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு டைம் தான் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்து பாத்தோன்னா அழுதா. அதுக்கப்புறம் என்னைக்குமே அவ லீவ் போடவே இல்ல. குளிக்கணும்னா அழகா போய் குளிச்சிடுறா, கிளம்பிட்டு அழகா பாய் சொல்லி அனுப்பிச்சு. செப்பல போட ஆரம்பிச்சாலே பாய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய். பாய்.